வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகன் இட்லி கடை ஸ்டைல் சாம்பார் தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருகன் இட்லி கடை சாம்பாருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான பொடி போட போறோம். அது வறுத்து அரைச்சிக்கலாம். அதுல என்னென்ன சேர்க்க போறோம்னா தனியா 1.5 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு, அரிசி எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். இதோட 6-7 வரமிளகா. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கலாம். இந்த பேனை அப்படியே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்பவுமே ட்ரை ரோஸ்டிங் பண்ணுறப்போ நல்லா வாசனை வரணும், அதே டைம் கலர் நல்லா மாறணும். நல்லா கருக்காமல் மிதமான சூடில் வச்சு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அளவு கொஞ்சங்கிறதுனால நான் ஒன்றாவே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லார்ஜ் குவான்டிட்டியில் இந்த பொடி நீங்கள் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த தனியாவோட வாசனையும் வெளி வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசி இன்னும் கொஞ்சம் கலர் மாறி பொரிய ஆரம்பிக்கணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தனியா போட்டுக்கிறதுனால ஒரு மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபைனா கிரைண்ட் பண்ணிக்கணும். முருகன் இட்லி கடை சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இதோட நான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு காய்கறி உங்க சாய்ஸ் தான். நான் ரெகுலரா சாம்பார் போடுற எல்லா காயுமே எடுத்து வச்சிருக்கேன். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 10 சின்ன வெங்காயம். முக்கியமா சின்ன வெங்காயம் தான் இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு ப்ரெஷர் பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், 3 வரமிளகா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு போடுறேன், பெருங்காயத்தூள், கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா காயுமே நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதை ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். காய்கறி போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துணும். நான் ஹாட்டா இருக்கிற வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காய்கறி இப்படியே வேகணும். நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் பொடியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்க்கறதுனால தான் பெட்டர். ஏன்னா காய்கறி வேகாது முதல்ல உப்பு சேர்த்துட்டோம்னா. ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்ச பருப்பை தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதி வந்த உடனே நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும். முருகன் இட்லி கடை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச்சாக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். எப்பயுமே சாம்பார் இந்த மாதிரி புளி சேர்க்குற குழம்பு இதுலலாம் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஃபைனலாக நான் கொஞ்சோண்டு கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். இந்த சாம்பாரை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.